பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாங்ஸ் ஆஃப் சாரோ. இதை எழுதினவங்க கோஃபி அவ்னோர். இதை வந்து 2 செஷனாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஈச் செஷன்லேயும் 3 ஸ்டான்ஸாக இருக்குது. இதில் எந்த விதமான ரைமிங் பேட்டர்னுமே யூஸ் பண்ணல. ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் எழுதியிருப்பார். ஸோ ஐ, மீ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து பொயட்டோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட லைஃப்பில் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ், என்ன மாதிரியான இமோஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத கன்வே பண்ணுற மாதிரி இந்த போம் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதோட டோன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கர் அந்த மோடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சாங்ஸ் ஆஃப் சாரோஸ் அப்படின்னு சொல்லும் போதே கெஸ் பண்ண முடியுது இல்லையா? இது வந்து போமை வந்து நம்ம சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து லிரிக்ஸ் எடுத்து இதை ஒரு சாங்காகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த போம், இந்த ஒரு சாங் அப்படின்றது சாரோஸ், அவங்க லைஃப்பில் இருந்த டிஃபிகல்ட்டிஸ், ஒரீஸ், பேரியர்ஸ், இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் இருந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிற விதமாக இந்த ஒரு போம் இருக்கும். ஓகேவா? அவரோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம்க்கு அவர் போகிறாரு. அப்படி போகும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்ட்டு அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே லைஃபோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். லைஃப்பில் நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால நம்மளோட மைண்ட் செட் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? லிசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆன்சிஸ்டர் இவங்களுக்கு இருந்திருப்பாங்க. அவங்களோட ஸ்பிரிட் இன்னுமே அவங்களோட அந்த வீட்டில் இருக்கிறதா எல்லாருமே நம்புவாங்க. பெனன் அண்ட் டோக்கோ அந்த இடத்துல இருக்கிற பீப்புள் எல்லாருமே அந்த லிசா அப்படின்றவங்களோட ஸ்பிரிட்டை ஒரு காட் மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு காட் மாதிரி நினைக்கிறாங்க. பட் பொயட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்க முன்னோரான அந்த லிசா அப்படின்றவங்க இவங்களுக்கு கொடுத்த அந்த கேர்ஸ்னால ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சாபத்தினால தான் இவர் இந்த ஜென்மத்தில் இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதாவும் நிறைய சாரோஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இவர் நம்புறாரு. ஓகேவா? ஏன்னா இவரோட லைஃப்பில் அவ்வளோ ட்ரபிள் இருக்குது. ஸோ அவரோட முன்னோர்கள் இருந்த அந்த ஒரு வீட்டுக்கு அவர் போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ட்ராவல் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வந்திருக்கும். அந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. ஸோ அகெயின் அவர் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த ஜேர்னியோட இவரோட லைஃப்பையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்ட் எல்லாமே இவரோட லைஃப்பில் வந்து ரொம்பவே இவரை போட்டு அப்படியே டம்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், இவரால் ஃப்யூச்சருக்கு மூவ் ஆன் ஆக முடியாத மாதிரியும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா? என்ன தான் அவர் ட்ரை பண்ணாலுமே அவரோட மெமரிஸ் எல்லாமே அந்த பாஸ்ட்டை நோக்கியே தான் இருக்கே தவிர ஃப்யூச்சருக்கு ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்றது வந்து இவரோட மைண்ட்லே இல்லை. ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கெமிலியனோட அந்த ஃபேஸஸ் மாதிரி, அதாவது கெமிலியனோட அந்த ஷிட் இருக்குது இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குமோ, ஒரு கம் மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி தான் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஒன்ஸ் ஒரு பர்சனோட லைஃப்பில் வந்துச்சு அப்படின்னா அது கம் மாதிரி அப்படியே அவங்கள விட்டு போகாது. அவங்க கூடவே தான் இருக்கும். அது என்றைக்கும் அவங்கள விட்டு போகாது. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும், அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது போகாது. அவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த வேர்ல்டில் அவரோட பொசிஷன் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்னரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பொசிஷன் அப்படின்றது வந்து எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற டிவிஷன்ஸ் நிறைய, இப்போ கேஸ்ட்டாக இருக்கட்டும், ரிலீஜியனாக இருக்கட்டும், எக்கனாமிக் ரிலேட்டடாக, இந்த மாதிரி நம்ம நிறைய டிவிஷன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இவரையும் ஒரு டிவிஷனுக்கு கீழே கொண்டு வராங்க. ஓகேவா? அந்த டிவிஷனில் இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்னரில் இருக்கிறாங்க. இவருக்கு கொடுத்துருக்க அந்த பிளேஸ் அப்படின்றது அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, சில ஃபேமஸான பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களோ இல்லை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே நம்புவோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். நம்ம யூடியூப்லேயே இப்போ ஏதோ ஒன்று ட்ரெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு ஆக்டர் சொன்னது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸான பீப்புள் எல்லாரும் எங்களை வந்து ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நாங்கள் எல்லாருமே அன்லக்கி, முக்கியமாக பொயட்டை வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து அன்லக்கி, இவரோட லைஃப்பில் எதுவுமே நல்லதாகவே நடக்காது அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுறாங்க. லக்கியஸ்ட் பீப்புள் எல்லாருமே மிடில் பொசிஷனில் இருக்கிற மாதிரியும், நாங்கள் எல்லாரும் அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னரில் இருக்கிற மாதிரியும் அவங்க பிக்சரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னரில் இருக்கிற பீப்புள் எல்லாரும் நிறைய ஒரீஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்பில் ஃபுல்லாகவே சஃபரிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோ சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணுற அவங்க எந்தளவுக்கு அவங்க லைஃப்பில் லக் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ரீசனாக இந்த ஃபேமஸான பீப்புள் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களை வந்துட்டு லக் இல்லை, அவங்க லைஃப்பில் எதுவுமே நல்லதாக நடக்காது அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி எங்களோட லைஃப்பில் லக் இருக்குதா இல்லையா அப்படின்றதே எங்களுக்கு தெரியலை. அவங்க சொல்கிற
சொல்கிற விஷயம் எல்லாமே ஒன்று நீங்கள் உங்களுக்கு வர்ற ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் அது எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ சால்வ் ஆகட்டும்னு சொல்லி விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கே தவிர ஒரீஸே இல்லாத லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேன் அப்படின்னா முக்கியமாக பொயட்டோட லைஃப்பில் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக தான் அவர் இருக்கார். இது வந்து அவரோட லைஃப்பில் மட்டும் கிடையாது, எல்லாரோட லைஃப்லேயுமே ப்ராப்ளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஃபேட் அப்படின்றதுல கண்டிப்பாக அது ப்ராப்ளமோட தான் ஈச் பர்சனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபேட் ஒரே மாதிரி இருக்கும்போது அது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுத்துறாது. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே அவங்களால அதை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதில் சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குது. என்னோட லைஃப்பில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னா ரெயின் வந்து என்னை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மழை அப்படின்றத வந்து எல்லாருமே ரசிக்க தானே செய்வாங்க. ஆனால் இவருக்கு வந்து அதுவுமே கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹெவியாக ரெயின் விழும்போது அது என்னை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சன் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அந்த ரேசஸ் வந்து இருக்குது. பட் எனக்கு அந்த சன்னோட அந்த ரேஸ் என் மேலே படும்போது நான் பேர்ன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நேச்சராக இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிறத விட எனக்கு அது நெகட்டிவாக இருக்கிற மாதிரி, எனக்கு எக்ஸ்ட்ரா சஃபரிங்ஸை தர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சில சமயங்களில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? தென் இதில் ஃபயர்வுட் அப்படின்னு என்ன ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபியூவல். இப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இல்லைன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம தேடுறதுக்கு, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்டர் தேடுவோம் இல்லையா? நம்மளுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபியூயல் மாதிரி நம்மளுக்கு சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஃபேக்டர் மாதிரி நம்ம பார்க்குறது தான் இந்த லக், ஃபேம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஃபேம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. லக் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஃபயர்வுட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது ஒவ்வொரு ஹியூமன் லைஃப்லேயுமே எல்லாருமே இந்த ஃபயர்வுட்டை தேடி தான் ஓடிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் லக் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு ஃபேம் இருந்தாலோ அவங்க கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண முடியும். எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் தான் அவங்களால அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் எல்லாருமே அந்த ஒரு ஃபயர்வுட்டை தேடி தான் ஓடிட்டே இருக்கிறாங்க, அதாவது லக்கை தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க. பட் யாருமே இந்த லக் அப்படின்றதோட பிறக்கிறதில்ல. எல்லாரோட லைஃப்லேயும் லக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. பட் அது இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பார் இருக்கும். அந்த பார் வச்சு அவங்க எந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. உலகம் வந்து ஒவ்வொருத்தங்களோட பார்வையில் வேறுபடும் இல்லையா? ஒவ்வொருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, முக்கியமாக அந்த லக்கியஸ்ட் பீப்புளெலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே இந்த ஃபேட்டை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்கணும். ஈவன் சம்டைம்ஸ் நம்மளே ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி போவோம் இல்லையா? எவ்வளோ ப்ராப்ளம் வரும், எல்லாத்துக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம், போராடி பார்ப்போம். முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம சரி ஓகே இவ்வளோ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு எல்லாருக்கும் நல்லதாக இல்லை. ஆனால் அப்படி நல்லதாக இல்லாதவங்களும் கஷ்டப்படுறவங்களும் ஒரு கட்டத்தில் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே இதுதான் நம்மளோட லைஃப், இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேட்டை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் யாரெல்லாம் இந்த லக்கை வந்து தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களோ, என்னோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தேடி ஓடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே டயர்டான ஒரு ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால அவ்வளோ ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிட முடியாது. எல்லார் லைஃப்லேயும் அது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லைஃப் அப்படின்றது ஒரு அன்பிரெடிக்டபிளான ஒரு ஆஸ்பெக்ட். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம லைஃப்பில் நாளைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு மேபி ஏதோ ஒரு ட்ரிப் நம்ம பிளான் பண்ணியிருப்போம், சடனாக அது வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்பிரெடிக்டபிள் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. என்றைக்கும் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம், எப்போவும் நம்ம இந்த மாதிரி ரிச்சாக தான் இருப்போம், எப்போவும் பாவர்ட்டியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அது டைமுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு நிறைய பர்சனல் பெயின் இருக்குது அவரோட லைஃப்பில். பட் ரொம்ப அவருக்கு ஹர்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவரால்
அழக்கூட முடியல சில சமயங்கள்ல. எத நெனச்சுன்னா, அவரோட ஃபேமிலி லைஃப் அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு கிரேட்டான ஒரு ஆஸ்பெக்ட்டா அமையல. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி அமையல அப்படின்றத வந்து அவரு பிளெஸ்ஸிங்ஸ் இல்ல அப்படின்னு நெனைக்கிறாரு. எதுக்காக? அவருக்கு வந்து ஒரு சன் கிடையாது, ஒரு டாட்டர் கிடையாது. இப்போ ஒரு வேள அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, இந்த ஆஃப்ரிக்கன்ஸோட அந்த ட்ரெடிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கன் ஷாட் பண்ணி அவங்க ஃபியூனரல்ல வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் ஒண்ணு நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்னோட சன் வந்து என்னோட ஃபியூனரல்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு சன் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு வேளை நான் டெத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, என்னோட டாட்டர் வந்து அந்த இடத்துல அழமாட்டாங்க. ஏன்னா எனக்கு டாட்டரே கிடையாது. ஸோ ஒரு சன்னோ டாட்டரோ இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலியே இல்லாத ஒரு பர்சனாக நான் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி அப்படின்றது ஒரு பிளெஸ்ஸிங்காக அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு இல்லாததை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். என்னால் ரொம்ப சத்தமா அழக்கூட முடியல. இந்த அளவுக்கு நான் ஒரு அன்லக்கியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து அவரோட லைஃப்ல ரொம்ப ஒரு வைல்டான ஒரு ஆஸ்பெக்ட்டா பார்க்குறது இதுதான். ஒரு பர்சன் ரிலேஷனாவோ இல்ல நார்மலா ஏதோ ஒரு முறையில அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னா, அதை விட ஒரு வொர்ஸ்ட்டான கண்டிஷன் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தென் நேச்சர் இவ்வளோ நேரம் அவர் பேசினது மனுஷங்க யாரும் அவருக்கு துணையா இல்ல. அதே மாதிரி ஃபேட்டா இருக்கட்டும், லக்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்டான விஷயங்கள் எதுவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நேச்சர் கூட இவருக்கு அகெயின்ஸ்ட்டா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. இப்போ ஒரு ரெயின் வருது அப்படின்னா, அந்த ரெயினும் என்ன பீட் பண்ற மாதிரி, என்ன அடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தென் ஷார்ப்பான ஸ்டம்ப் எல்லாமே என்ன ஒரு நைஃப் வச்சு கட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சன்னா இருந்தாலும் அது என்ன பர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி, அதுவும் என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்டினியூஸாக நம்ம லைஃப்பில் ஒரீஸ் மட்டுமே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த சோல் வந்து நேச்சுரலாகவே அது வந்து டெத்தை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் அந்த சோல் வந்து ஒரு லாங்கிங்குள்ளே போயிடும். நம்ம வந்து இப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரோட சோலும் அந்த எட்டர்னல் ரெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பிரதர்ஸ் இல்லை, ஃபேமிலி, டாட்டர், சன், நோ ஒன் வாஸ் தேர். ஸோ யாருமே இல்லாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் நான் எதுக்கு இந்த லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அவருக்குள்ளே வருது. தென் இந்த ஜேர்னியை பற்றி சொல்கிறாங்க. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரோட அந்த முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போகும்போது, அந்த வீடு வந்து அப்படியே புரோக்கனான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் அந்த சுற்றி வேலி மாதிரி அடைச்சிருப்பாங்க இல்லையா, அது மட்டும்தான் இருக்குது. வீடு வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி தவுந்து இருக்குது. இவருக்கு பார்த்ததுக்கப்புறமே ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராரு. பட் வந்து பார்க்கும்போது அந்த வீடு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவர் வரும்போது இவர்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினவங்க எல்லாருமே இப்போ இவர்கிட்ட நார்மலாக பேச மாட்றாங்க. ஒரு சேலஞ்சிங் டோனில் பேசுகிறாங்க. அவங்கள வெளியே போக சொல்கிறாங்க. இது எல்லாமே இவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே இவர் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் பார்க்குறாங்க. இவர் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இல்லை, இவரால் தான் எல்லா ப்ராப்ளமுமே, இந்த மாதிரி அவர் ஒரு நெகட்டிவாக பார்க்குறதுனால யாருமே அவரை வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ண மாட்றாங்க. இதுவும் அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ அவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவரோட ரிலேட்டிவ் இல்லைன்னா அந்த ட்ரைபல் பீப்புள், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. பெட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது வந்து இவருக்கு தெரிய வருது. அப்படி தெரியும் போது இவர் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த பர்சன் இறந்துருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. தென் அவரோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அதாவது அவர் நிறைய சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பார். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை ஒரு வாரியர் மாதிரி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழும்போது ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சிது அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட்டடான லைஃபாக இருக்கும். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதில் வந்து ட்ரூத் அப்படின்றதே கிடையாது இல்லையா? அவர் ரொம்ப பிட்டியபிளான ஒரு கண்டிஷனில் லைஃப்பை லீட் பண்ணியிருக்கிறாரு. இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வாரியர் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைஃபாக இருக்கட்டும் இல்லை ப்ரைடாக இருக்கட்டும், இது எல்லாமே டெம்பரவரி. லைஃப் அப்படின்றதும் நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் இறந்து போயிடுவோம். அதே மாதிரி நமக்கு இருக்கிற இந்த ப்ரைடு எல்லாமே நம்ம இறந்ததுக்கப்புறம் அதுவும் நம்ம கூட சேர்ந்து மறைஞ்சு போயிடும். நம்மளை வந்து வாரியர்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கனாலும், சில பேர் நம்ம வாழ்ந்த அந்த பிட்டியபிள் கண்டிஷனான அந்த ஒரு லைஃப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ண தான் செய்வாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட ப்ரைடாக இருக்கட்டும், நம்மளோட லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே டெம்பரவரி. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குதோ அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணணும்.
எதையுமே நம்ம கொண்டு போறதில்ல அப்படின்றத சொல்றாங்க. தென் அகெயின் ஒரு பெர்சன் இறந்து போனாரு அப்படின்ற ஒரு நியூஸ கேள்விப்படுறாங்க. அகோசு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெர்சன் இறந்து போயிட்டாரு. இந்த பெர்சன் இறந்து போயிட்டாருன்ற நியூஸ கேட்கும்போது இவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ஸ்னேக் பைட் பண்ணா நம்மளுக்கு எவ்ளோ அது வந்து வூண்டடா இருக்குமோ, எவ்ளோ வலிக்குமோ, அதே மாதிரியும் அட் த சேம் டைம் ஒரு கை உடைஞ்சு போகும்போது எந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்குமோ, இந்த 2 ஃபீலிங்குமே அவருக்கு ஒண்ணா அவரால ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? இந்த பெர்சன் இறந்து போயிட்டாரு அப்படின்றத வந்து கேட்கும்போது, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு பெயின் எனக்கு குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அந்த கண்டிஷன பார்க்குறாரு. எத்தன பேர் இறந்து போயிட்டாங்கன்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே அவர எந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வரும்போது ஒரு மரத்துல சாஞ்சிருப்பாரு, ஒரு மரத்து பக்கத்துல நின்றுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மரம் வந்து, இப்ப அந்த கரையான் எல்லாமே அரிச்சு, அது ரொம்ப அப்படி வொர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷன்ல உடைஞ்சு போய் இருக்குது. ஸோ அத பார்க்கும்போதும் இவருக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா, மரம் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற டைம்ல அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஏன்னா ஈஸியா எல்லாரும் அத கட் பண்ணிடுறாங்க. அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் தெரிய மாட்டேக்கு. அப்படி இருக்கும்போது, இவ்ளோ வருஷமா இருந்த இந்த மரத்துக்கு இப்படி ஒரு கண்டிஷன் ஆகுற வரைக்கும் யாரும் அத கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி, அதுக்காகவும் ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் அந்த இறந்து போன அந்த பெர்சன் கிட்ட நீங்க எல்லாரும் சொல்லணும். அவர்கிட்ட பேசணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசுறதாவும், அந்த ஸ்பிரிட் எல்லாமே ஒரு காட் மாதிரி பார்க்குறதாவும் இப்படியெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்து போனவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அதுல சில பேர் வந்து எங்கள கஷ்டப்படுத்துனவங்களும் இருக்கிறாங்க. அது எல்லாமே உங்களோட முன்னோர்கள் தான். ஸோ எல்லாமே உங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ, அதுக்கு ஏத்த ஒரு பலன் தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அததான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஓகேவா? சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இறந்து போன முன்னோர்கள் எல்லாரையுமே கடவுள் மாதிரி நாங்க பார்க்குறோம். ஆனா அவங்க எல்லாரும் ஏன் எங்களுக்காக எதுவுமே ப்ரேயர் பண்ணல? ஸ்டில் நாங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, சரி ஓகே. அது வந்து அவங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாம இருந்தாங்க. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாம இருந்தாங்க. ஓகே. பட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்க எங்களுக்காக எதுவுமே பண்ணல, எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்றது தான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து அக்செப்டபிளா இல்ல. நம்மளோட தேவைக்காக நம்ம தான் ஏர்ன் பண்ணணும். நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் இவங்களோட தாட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, அவங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து நல்லா இருப்போம். அவங்க எங்களுக்கு கர்ஸ் பண்றதுனால மட்டும் தான் நாங்க நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உடைஞ்சு போன அந்த வீட்டுக்கு மேல நெறைய க்ரோஸ் அண்ட் ஈகிள்ஸ் வந்து பறந்துட்டே இருக்கும். நெறைய அன்னோன் பெர்சன் வந்து அந்த வீட்ட கிராஸ் பண்ணி போறாங்க, வராங்க. ஸோ இதிலருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ட்ரீஸ் எல்லாமே அந்த ட்ரீஸ் வந்து அந்த கரையானால அரிச்சு, அது அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? இது எத ரெஃபர் பண்ணுதுன்னா, ஃபேமிலி லைஃப ரெஃபர் பண்ணுது. ஃபேமிலில இருக்கிற ஒவ்வொரு பெர்சனா இறந்து போக போக, அந்த ஃபேமிலி ஒண்ணும் இல்லாம போகுது இல்லையா? அதே மாதிரி அந்த மரத்துல இருந்த ஒவ்வொரு பார்ட்டா எப்படி ஸ்பாயில் ஆயி மொத்தமா அந்த மரம் சரிஞ்சு விழுதோ, அதே மாதிரி தான் இந்த வீட்லயும் ஒவ்வொரு பெர்சனா இறந்து போயிட்டு, இப்போ இந்த வீடே ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஒவ்வொரு டெட் பாடிஸோட மவுத் ஃபுல்லாவே சாண்டால ஃபில் ஆயிருக்கு. அதாவது அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள பரி பண்றாங்க. அப்படி பரி பண்ணும்போது, அவங்களோட மவுத் ஃபுல்லாவே சாண்டால ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவங்களோட கண்டிஷன சொல்றாங்க. இறந்து போகும்போது நம்ம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? ஸோ நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்வோம். சந்தோஷமா வாழ்வோம். இல்ல அப்படின்னா, நம்ம ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷன்ல இருந்து இறந்து போக தான் செய்வோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ லாஸ்ட்டா அந்த க்ரோ அண்ட் ஈகிள் இது எல்லாமே ஹியூமன் லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எதுவும் நல்லது பண்ணல, ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல அப்படின்றப்போ, நம்மள சுத்தி நெகட்டிவிட்டி மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த போம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 2, 3 டைம்ஸ் ரீட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.